குறைஞ்சது ஒரு 10 கோடியான பிஸ்னஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிவியில் பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு தான் அந்த ஐடிசிங்கிற ரேங்கு. இது மாதிரி என்ன அப்படின்னா கடந்த சில வருடங்கள்லேயே கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ணியிருக்கு நம்ம டீம். அந்த டீமுக்கு ஒரு சிறப்பான ஒரு நன்றி. வருமானம்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ப்ரூஃப் அவங்களுக்கு வச்சுருக்கேன், காமிச்சு தரேன். யார் வேணாலும் நீங்கள் ஃபோட்டோவை வேணா கூட என்ன பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு போகலாம். கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேலே இந்த வியாபாரத்தில் சம்பாதிச்சிருக்கேன் குறுகிய வருடங்களில். ரைட்டுங்களா? அதுக்கான ப்ரூஃபு இந்த ஃபைலில் ஃபுல்லாக இருக்குது. ரைட்டுங்களா? யார் வேணாலும் நீங்கள் எந்த டீமு யார் எவரெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. ரைட்டுங்களா? நீங்கள் என்னென்னா வேணும்னா ஃபோட்டோ ப்ரூஃபாக எடுத்துக்கங்க. ரைட்டுங்களா? இந்த துறையில் நான் ஸ்டார்ட் பண்ண நாட்கள்ல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு இதில் ப்ரூஃப் இருக்குது. இது பேர் 26 இயர்ஸ்னு பேர். யாராவது ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும். என்னுடைய பேன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஜிஎஸ்டி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? என்னுடைய பேன் நம்பர் BUKPS 2315H. என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர் 33 BUKPS 2315H 1Z2. ரைட்டுங்களா? இதுதான் என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர். போன வருஷம் மட்டும் நான் டேக்ஸாக கட்டினது இந்த மைலேஜ் பிஸ்னஸில் சம்பாதிச்சு கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபா வரைக்கும் வரி பணம் மட்டும் கட்டியிருக்கேன். ரைட்டுங்களா? இந்த ஜிஎஸ்டி நம்பரில். அப்போ இவ்வளோ ப்ரூவனபிளாக இவ்வளோ சத்தியசாந்தமாக இருக்கக்கூடிய நிரூபிக்கப்பட்ட ஒரு தொழில் வாய்ப்பு தான் நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ அழைச்சிட்டு வந்தவருக்கு ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லாமல் சொல்லக்கூடாது. இது எப்படிப்பட்ட தொழில்? ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா? இந்த மேட்டரை மட்டும் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பேசலாம். வேற இதில் எப்படி நான் பண்ணணும், எப்படி நான் வேகமாக சம்பாதிக்கணும், எப்படி ஜெயிக்கலாம், ரைட்டுங்களா? எப்படியெல்லாம் பண்ணுனா நான் எவ்வளோ வேகமாக வரலாம் இப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் டீமில் ட்ரைனிங்னு ஒன்று வைப்பாங்க. அது ட்ரைனிங்கில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் அந்த பயிற்சிக்கு அழைச்சிட்டு போவாங்க. அது பயிற்சியை போய் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு MBAல கூட சொல்லித்தரப்படாத பல விஷயங்கள் இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? அந்த ட்ரைனிங்கில் டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்க முடியும். ரைட்? இப்போ இந்த தொழில் என்ன அப்படின்னா, இப்போ தொழில் அப்படிங்கிறது இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரத்தை பற்றி தெளிவாக பிளான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பிளான் கொடுத்த நபருக்கு கூட ஒரு நன்றி சொல்லிடுங்க. இந்த சரி, இப்போ இந்த தொழில் தேவையா தேவையில்லையா இப்போ முடிவு எடுக்கணும். ரைட்டுங்களா? இப்போ புதுசாக வந்திருக்கவங்க மட்டும் எத்தனை பேர் எனக்கு கொஞ்சம் கை வைத்து காட்டுங்களேன். சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். மைலேஜ் ஃபேமிலி சார்பாக ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு. நல்ல சிறப்பா. ஏன்னா இப்போ இந்த தொழில் தேவையா தேவையில்லையான்னும் போது தேவைன்னு ஒரு அக்கா சொல்றாங்க. அது புரிஞ்சுக்கிட்டா இல்லை ஒரு எமோஷனல்லையா இங்கே இப்போ பேசுறாங்கல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா இப்பவே 1 லட்சம் கூட கட்டுறேன், அது வேண்டாம் எங்களுக்கு. ரைட்டுங்களா? இங்கே உங்கள்கிட்ட என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பணத்தை எதிர்பார்த்தோ. ரைட்டிங் நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்டிங்ல இந்த இடத்துல கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட்டிங்ல இங்கே பொருள் வாங்கிக்கங்கன்னு உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இங்க பொருள் விற்க மாட்டேங்குது, நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்ற விதத்துல உங்களுக்கு கூட்டிட்டு வரல. ரைட்டுங்களா? இங்க ஆள் பற்றாக்குறையா இருக்கு, ஆளை சேர்த்துற கம்பெனி போல, அதனால நம்ம சேர்த்துறக்காக இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க, கண்டிப்பா இல்லை. ரைட்டுங்களா? இந்த தொழில்ல ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை என்னுடைய நண்பருக்கு இல்லை என்னுடைய தோழிக்கு புரிய வைக்கணும், என் சொந்தக்காரங்களுக்கு புரிய வைக்கணும்ன்ற விதத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க, அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த தொழில் வாய்ப்பு தேவையா தேவையில்லையான்ற இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த தொழில் வாய்ப்பு என்னன்னு புரிஞ்சுக்கணும். என்ன இந்த தொழில் வாய்ப்பு அப்படின்னா, இப்ப வணிகம்ன்றது ஒரு காலகட்டத்தில் என்னன்னா பண்டை மாற்று முறை இருந்திருக்குமா இருந்திருக்காதுங்களா? அண்ணா சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க. இருந்திருக்கும் இல்லையா? அந்த பண்டை மாற்று முறை வியாபாரம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா? இல்ல. ரைட்டுங்களா? அந்த வியாபாரம் எப்படி மாறி இருக்கு? அது சந்தை முறையா மாறி. ரைட்டுங்களா? சந்தை முறைன்னா ஒரு 18 பட்டிக்கும் ஒரு சந்தை இருக்கும். எங்க கிராமத்துல இன்னும் இருக்கு சந்தை. ரைட்டுங்களா? தேனின்ற ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா சந்தையா இருந்த ஊர் தான், அது என்னவா மாறிடுச்சு, ஒரு ஊரா மாறி ஊர் இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு, மாவட்டமா மாறிடுச்சு. ரைட்டுங்களா? அப்போ அது ஆரம்பிக்கப்பட்டது எந்த இடத்து என்ன சூழலுக்கு தான்? சந்தை தான். அந்த சந்தை தான் சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் அத்தனைக்குமே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 4 தாலுக்கு இருக்கு. 4 தாலுக்குக்கும் ஒட்டுமொத்த சந்தை அது. ரைட்டுங்களா? அந்த தாலுக்கான ஒட்டுமொத்தமா அங்க என்ன கேட்டீங்கன்னா ஆடு, கோழி, மாடு எதுவா இருந்தாலும் அந்த சந்தை கொண்டு வந்து விற்பாங்க. சந்தை முறை அது இன்னைக்கு இருக்கா அப்படின்னா அங்கங்க இருக்கு, அது பிரதானமா இல்லை. அதுக்கு அடுத்த மாற்று வழிமுறை என்ன இருக்கு, கடையா வந்திருக்கு. ரைட்டுங்களா? வந்திருக்குங்களா? கடை வர்றதுக்கு முன்னாடி வீட்லயே பொருள் வச்சு வித்தாங்க, அது ஒரு வியாபார முறை. அடுத்து என்னாச்சு, கடையாவே வச்சாங்க. அடுத்து என்னாச்சு, இப்ப என்ன இருக்குங்க, கடைகள்ல இருந்து பரிணாமத்துல என்னங்க வந்திருக்கு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அடுத்து சூப்பர் மார்க்கெட், அடுத்து ஹைப்பர் மால். ரைட்டுங்களா? ஹைப்பர் மால்னா நீங்க என்ன அப்படின்னா, ஹைப்பர் மால்னா வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டியது இல்லை. அங்க சந்தைன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சந்தை அவுட்டோர்ல இருந்துச்சு, அது என்ன ஆயிடுச்சு,
இண்டோருக்குள்ள வந்துருச்சு பரிணாமம், ரைட்டுங்களா? அந்த பரிணாமத்துல இருந்து அடுத்து வந்தது தான் ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்திருக்கு, இன்னைக்கு நடைமுறையில இருக்கா இல்லைங்களா? இதை 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நம்மளால நம்ப முடியுமா? ரைட்டுங்களா? ஒரு பொருளை பார்க்காம எப்படி வாங்குறது, இப்படி கேட்டிருப்போம். கரெக்டா இல்லைங்களா? இன்னைக்கு நகை நட்டு கூட வாங்கணும்னா எதில் வாங்க முடியுது? ஆன்லைன்ல வாங்க முடியுது. ஒரு சாரி வாங்கணும்னா வாங்க முடியுது, ஒரு சுடிதார் வாங்கணும்னா வாங்க முடியுது, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கணும்னா வாங்க முடியுது, ஒரு செப்பல் வேணும்னா வாங்க முடியுது. முடியுதா இல்லைங்களா? இந்த பரிணாமத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு துறை. இது கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளா நடந்துட்டு இருக்கக்கூடிய வணிக முறையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பணக்காரனாவே இருக்கான். எப்படி நடக்குது? திருப்பி சொல்லுங்க. பணக்காரனாவே இருக்கான், ஏழையாவே தான். ரைட்டுங்களா? இதுதான் நடைமுறையில பல ஆண்டுகளா நடந்திருக்கு. இதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வியாபார முறை என்ன அப்படின்னா, ஒரு நடுத்தட்டு வர்க்கத்திலையும் ஏழ்மையா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு தொழில் வாய்ப்பை கிடைச்சு பணக்காரனா மாறக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுதான் நேரடி வர்த்தகம்னு சொல்லக்கூடிய. இதுல என்னங்க நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பொருள், ஒரு சோப்பு வாங்குறீங்க, எங்க போய் வாங்குவீங்க? கடையில் வாங்குறோம், ரைட்டுங்களா? அந்த கடைக்கு நேரடியா பொருள் தயாரிச்சு அங்கிருந்து பின்னாடி தயாரிச்சு முன்னாடி விற்கிறாங்களா? அப்படி இருக்கா? இல்ல, எங்கேயோ தயாரிச்சு பல கைகள் மாறி என்ன ஆகுது, இங்க கடைக்கு வருது. நம்ம இந்த இடத்துல இடையில யார் சார் இருக்கா அப்படின்னா, நீங்க உதாரணத்துக்கு ஒரு குடிக்கிற தண்ணி வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? யோசிச்சு பாருங்க. குடிக்கிற தண்ணி, இப்போ ஃபேமஸ் வாட்டர் கேன் கம்பெனின்னா, வாட்டர் கம்பெனின்னா எதை சொல்லுவீங்க? பிஸ்லரி, அக்வாஃபினா, இல்லை எப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அக்வாஃபினால போட்டிருப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டா பெப்சிகோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அக்வாஃபினா பாட்டில் நீங்க வாங்கி கூட இனிமேல் பாருங்க, ரைட்டுங்களா? அதே அப்படின்ற பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா கொக்கோ கோலான்னு போட்டிருப்பாங்க, ரைட்டுங்களா? இவங்கெல்லாம் யாருங்க? நம்ம நாட்டு கம்பெனியா? இல்ல, ரைட்டுங்களா? வெளிநாட்டு நிறுவனங்கள்ல யோசிச்சு பாருங்க. அவங்க ஏதோ அவங்க நாட்டுல இருந்து என்ன கேட்டீங்கன்னா ரா மெட்டீரியல் தண்ணி கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்களா? தண்ணி யாருதுங்க? ரைட்டுங்களா? உழைப்பு யாருதுங்க? வாங்கி பயன்படுத்துறவர் யாருதாங்க? நம்ம தாங்க. ஆனா நடைமுறையில் என்ன கேட்டீங்கன்னா, அந்த வாட்டருக்கு கேனோட தண்ணியோட சேர்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4 ரூபா தான் இருக்கும். நம்ம எவ்வளவுக்கு வாங்குறோம்? வாங்குறாங்க? 20 ரூபாய்க்கு வாங்குறோம். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட எத்தனை பெர்சன்டேஜ் போகுது? 80% மேல. நீங்க குறைஞ்சபட்சம் 60% வச்சுக்கோங்க. 60% 10 ரூபாய்க்கு 6 ரூபா, 20 ரூபாய்க்கு நீங்க கிட்டத்தட்ட 12 ரூபாய் யாருக்கு கொடுக்குறோம்? கம்பெனிக்காரங்களுக்கா? ரைட்டுங்களா? அந்த வெளிநாட்டுக்காரனா இல்ல இடைத்தரகர்களா, விளம்பரதாரர்களுக்கு தான் பொருளுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் லாபத்தை கொடுத்துட்டு இருக்கோம். லாபம் யாருக்கு போகுது? யாருக்கும் போய்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? நம்ம எப்படியே தான் இருக்கோம், எப்படியே தாங்க இருக்கும். இதுதாங்க நான் சொன்னது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடீஸ்வரன் திரும்ப என்ன ஆயிட்டே வருவாரு? கோடீஸ்வரர் ஆயிட்டே வருவார், ரைட்டுங்களா? நம்ம மாதிரி நடுத்தட்டு வர்க்கமும் ஏழையும் அப்படியே தான் இருப்போம். அதை மாற்றி அமைக்கிற விதத்துல அந்த இடைத்தரகர் விளம்பரதாரன்றதை பைபாஸ் பண்ணி மக்களான நம்மளே வாய்மொழி விளம்பரமா விற்பனை செய்யக்கூடிய ஒரு நேரடி துறை தான் நேரடி வர்த்தகம்னு சொல்லக்கூடிய இந்த துறை. அப்ப அங்க போகக்கூடிய வருவாய் தொகையை தான் யாருக்கு தராங்க? இன்னும் 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னோடனே நீங்க வயிற்றுச்சல் ஆக வேண்டாம், ரைட்டுங்களா? நம்ம பல ஆயிரம் கோடி யாருக்கு கொடுத்துருக்கோம்? இடைத்தரகருக்கு, விளம்பரதாரருக்கு, வெளிநாட்டுக்காரனுக்கே கொடுத்துருக்கோம். இங்க உங்க உள்நாட்டுல என்ன கேட்டீங்க அப்படின்னா, நான் சம்பாதிச்ச வாய்ப்பை என் மக்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிற ரீதியில என்ன கேட்டா லட்சிய வெறியோட வந்திருக்கேன். அப்ப நான் நல்லது செய்யறேன்னா கெட்டது செய்யறேன்? அப்ப நான் சம்பாதிக்கலாமா சம்பாதிக்க கூடாது? நீங்களும் சம்பாதிக்கணுமா சம்பாதிக்க வேணும்? அப்ப சம்பாதிக்கணும்னா இன்னொரு 10 நிமிஷம் நான் சொல்லக்கூடியதை கேட்கணும், ரைட்டுங்களா? ரெடியா? ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு தொழில் வாய்ப்பு நம்ம சொன்ன மாதிரி இந்த இடைத்தரகர் என்ன கேட்டீங்கன்னா விளம்பரதாரர் பைபாஸ் பண்றது தான். அப்படின்னும் போது விளம்பரத்துல உங்களுக்கு உண்மையை சொல்றான்னா போய் சொல்றான். டிவின்ற பெட்டியை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அவன் விளம்பரம் காட்டுறான். விளம்பரத்துல உண்மை சொல்றானா போய் சொல்றான்னா 99% என்னதான் சொல்றாங்க? உண்மையா இல்லைங்களா? ரைட்டுங்களா? அவங்களை தாக்கி பேசணும்னு நம்ம நோக்கம் இல்லை, ரைட்டுங்களா? உண்மை என்ன அப்படின்னா நம்மளும் முட்டாளாக்கி தான் சம்பாதிச்சுட்டு இருக்கான். ஆனா இங்க என்ன அப்படின்னா இந்த பொருள் நியாயமான பொருளா பயன்படுத்திய நபர்கள் சொல்லுங்க. இந்த பொருளை பயன்படுத்தி உண்மையிலே சூப்பர் பொருள் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருப்பீங்க சொல்லுங்க? திரும்பி பார்த்தேன் புதுசா வந்திருக்கவங்க, ரைட்டுங்களா? இத்தனை பேர் இந்த பொருள் பயன்படுத்தின உண்மை சாட்சிகள். இது நான் என்ன கேட்டீங்கன்னா என்னுடைய அக்காவோ அண்ணனோ தம்பியோ கிடையாது, ரைட்டுங்களா? இந்த துறைக்கு முன்னாடி இன்னைக்கு என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய ரத்தமா தான் நான் பாக்குறேன், ரைட்டுங்களா? அவங்க எல்லாம் நீங்க பொருள் பயன்படுத்துறது உண்மையானா உங்களை அழைச்சிட்டு வந்த நபரே சத்தியமா சொல்றேன் பயன்படுத்தின உண்மையை தான் உங்கள்கிட்ட சொல்ல போறாங்க. அப்ப இந்த பொருளுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க? சத்தியமா இல்லை.
ரைட்டிங்களா? அப்ப ஆள் பற்றாக்குறையா அதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க? சத்தியமா இல்லை. ரைட்டிங்களா? இதுல வருமானம் சம்பாதிக்க முடியும்னு சில காலங்கள் அவங்க பயணிச்சு அனுபவப்பட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பகிரலாமா வேண்டாம்? ரைட்டிங்களா? அவங்க நல்ல ஒரு நன்றி சொல்லியிருக்கேன். இந்த துறை எப்படிப்பட்டது அப்படின்னும் போது நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த துறை இப்ப என்னவாயிட்டு இருக்கு, ஆனா இடையில கடந்து வந்த இந்த தொழில் வாய்ப்பை பத்தி மக்கள் பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஆளை பிடிக்கிறது, பொருளை விற்கிறது. ரைட்டிங்களா? இங்க ஆளை என்னங்க டெஸ்ட்லாம் பிடிக்கிறது, பொருளை விற்கிறதுன்றது வெளியில நடக்காம இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. வெளியில நடக்காம இருக்கா? ரைட்டிங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு யூடியூப்னு எடுத்து ஓபன் பண்ணா ஷார்ட்ஸ்ங்கிறதுல அதிகபட்சம் பொருளை பற்றி ரிவ்யூ சொல்றவங்க இருக்காங்களா இல்லைங்களா? இருக்காங்களா இல்லையா? இந்த கடையில சாப்பிட்டேன் சூப்பரா இருக்கு, ரைட்டிங்களா? இந்த டூர் போனேன், இந்த ஹோட்டல் சூப்பரா இருக்கு சொல்றவங்க இருக்காங்களா இல்லைங்களா? ரைட்டிங்களா? இந்த பஸ்ல போனேன், பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு, ரைட்டிங்களா? இந்த ஃபிளைட்ல போனேன், ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு, ரைட்டிங்களா? அப்படி சொல்றாங்களா இல்லைங்களா? ரிவ்யூ சொல்றாங்களா? எதுக்கு சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? ரைட்டிங்களா? அவங்களும் காசு சம்பாதிக்கிறதுக்கு தான். இதே வேலையை தான். இப்ப அது அவ்வளவு விட்டுருங்க, அவ்வளவு தூரம்லாம் வேண்டாம். ரைட்டிங்களா? இப்ப நம்ம ஜவுளி கடைக்கு போறோம். ரைட்டிங்களா? ஜவுளி கடைக்கு போனா ஜவுளி கடையில நீங்க காசு கொடுத்ததுக்கு பொருள் தரத்தோட சேர்த்து இன்னொன்னு தர்றாரு. என்னது? என்ன தர்றாரு? எதுக்கு தர்றாரு? நீங்க பத்திரமா பொருள் எடுத்துட்டு போறக்கா? ரைட்டிங்களா? நீங்க ஒரு என்னங்க ஒரு கேரி பேக் கேட்டா கூட எவ்வளவு போடுறாங்க அதுக்கு? அதுக்கு 1 ரூபா, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. ரைட்டிங்களா? அதுக்கு 1 ரூபா 2 ரூபா இல்ல 5 ரூபான்னு கடையை பொறுத்து அதுக்கு உள்ள விலை வச்சுதான் கொடுக்குறாங்க. ரைட்டிங்களா? ஆனா அது கொடுக்கக்கூடிய பை சேவையா தரல. எதுக்கு தர்றாங்க? நீங்க அவருக்கு சேவை செய்ய வைக்கிறாங்க. உங்களை என்ன பண்றாங்க? அவன் சேவை செய்ய வைக்கிறாங்க. நம்ம என்னன்னு கேட்டாச்சுன்னா அது கூட தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்கோம். ரைட்டிங்களா? அந்த பையை தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போறோம், பஸ்ல போறோம், பிளைட்ல போறோம் இல்லைங்களா? காய்கறி கடைக்கு போறோம், பலசர கடைக்கு போறோம், ரைட்டிங்களா? சொந்தக்காரனுக்கு முட்டாய் முறுக்கு வாங்கிட்டு போறோம், பிள்ளைகளுக்கு என்னன்னு கேட்டாச்சுன்னா அதெல்லாம் வாங்கிட்டு போறோம். நடக்குதா இல்லைங்களா? என்ன நம்மளை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா நடமாடும் விளம்பர பலகை. யாரு? நம்ம. ரைட்டிங்களா? இதை இலவசமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நீங்க ரிவ்யூவா சொன்னீங்க, இது மைலேஜ் மார்க்கெட்டிங்ல பொருள் நல்லா இருக்குன்னு நீங்க 4 பேருக்கு சொன்னா அவங்களுக்கு தரமான பொருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தொழில் வாய்ப்பும் கிடைச்சு அது சொன்னதுக்காக அந்த தர்மத்துக்கு உங்களுக்கு ஒரு தர்மமான ஒரு வருமானம் வருது, நியாயமான ஒரு வருமானம் வருதுன்னா நல்லதா கெட்டதுங்களா? அந்த மாதிரி ஒரு நியாயமான வருமானம் தாங்க இந்த 5 கோடி. ரைட்டிங்களா? இது மாதிரி என்ன சம்பாதிக்கல, என் கூட சார்ந்த நபர்கள் பல நபர்களை சம்பாதிக்க வச்சுதான் சம்பாதிச்சிருக்கேன். இப்போ என்டிசி லீடரா, ஸ்டார் பெல் லீடர், எஸ்டிசி லீடர், ஆர்டிசி லீடர் நீங்க பேசினவங்கள ரைட்டிங்ல என்ன கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் சம்பாதிக்க வச்சுதான் நானும் சம்பாதிச்சிருக்கேன். அப்படின்னா நான் நல்லது செஞ்சு சம்பாதிச்சிருக்கேன்னா கெட்டது செஞ்சு சம்பாதிச்சிருக்கேன். அதே நல்லது தாங்க உங்களுக்கு இருக்கு. ரைட்டிங்ல வெளியில தொழில என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு வச்சுங்க, நம்ம நாடு பட்ஜெட் எதை வச்சுதான் போடுறாங்க? எந்த பொருளாதாரத்தை வச்சு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஸ்டேட் வச்சுங்க, எந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில பட்ஜெட் போடுறாங்க? எங்கடா எங்களுக்கு தெரியாதுங்கிறீங்களா? ரைட்டுங்களா? இது பல துறைகள் இருக்கு. ஆனா முக்கிய வருமானம் தரக்கூடிய ஒரு துறை நம்ம ஸ்டேட்ல வணிகனா. அக்கா என்ன கேட்டா அது என்ன சொல்றது, ஹலால் அப்படின்றதுல என்ன கேட்டாச்சுன்னா யோசிச்சு சொல்றாங்க தர்மமா. ரைட்டுங்களா? இங்க என்ன நடக்குது? 12 மணி கடை. ரைட்டுங்களா? இங்க என்ன நடக்குது அப்படின்னா இன்னைக்கு டாஸ்மார்க்குங்கிற சாராயத்தை வச்சுதான் கவர்மெண்டே பட்ஜெட் போடுது. ஹலோ, ஆமா இல்லைங்களா? ரைட். அது நல்லது செய்தா கெட்டது செய்தா? என்ன செய்யுது? கெட்டது தாங்க செய்யுது. ஆனா மைலேஜ் மார்க்கெட்டிங் மூலியமா நிறைய பேர் பாதிக்கப்பட்ட நோய்வாய்ப்பட்ட நபர்களை கூட இந்த பொருள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மருத்துவ செலவை குறைச்சு அவங்கள என்ன கேட்டீங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக்கி அவங்களுடைய தினசரி பொருளாதாரத்தை ஈட்டுற அளவுக்கு அவங்களை உருவாக்கி இருக்கு. அப்படின்னா மைலேஜ் நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா? அப்ப அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு நன்றி சொல்லுங்க. ரைட்டிங்களா? இதுல என்ன குற்றம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ரைட்டிங்களா? இங்க பொருள் விற்கிறதா அப்படின்னா நம்ம ஒண்ணும் கஞ்சா விற்கல, நம்ம ஒண்ணும் என்ன பண்ணல சாராயம் விற்கல. ரைட்டிங்களா? இங்க என்னதான் விற்கிறோம்? ரைட்டிங்களா? தரமான உங்க தலைமுறையை உயிர் காக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய பொருள் தான் தர்றோம். அப்படின்னா இது விற்கலாமா விற்க கூடாது? இல்ல இது எது அசிங்கம் கவனம் இருக்குங்களா? ரைட்டு. பொருள் விற்கிறக்கா கூப்பிட்டுருக்கீங்க? சத்தியமா இல்ல. ரைட்டிங்களா? பொருளை பத்தி சிபாரிசு தான் உங்களுக்கு பண்றேன். ரைட்டுங்களா? அடுத்து இது ஆள் குடிக்கிறது அப்படின்னு நமக்கு மனசுக்கு இருக்கு அப்படின்னா எந்த கோடீஸ்வரன் இந்த நம்ம இந்தியால இல்ல உலகத்திலேயே எந்த கோடீஸ்வரன் ஆள் குடிக்காதவன் இருக்கான்னு சொல்லுங்க. ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆள் குடிக்காத கம்பெனில நீங்க வேலைக்கு செஞ்சிருக்கீங்களா?
ஹலோ சார், நான் எங்க கம்பெனி ஓனர் வந்து ஆளே பிடிக்கல சார். அவர் என்ன கேட்டாச்சுன்னா, ஆனா தொழில் பண்றாரு சார். அப்படி யாராவது இருக்காங்களா இந்த ஊர்ல? திருப்பூர்ல யாரையாவது காட்டுங்க ஆளே பிடிக்காம என்ன கேட்டீங்கன்னா ஒரு தொழில் நடக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உதாரணத்துக்கு கடலை பின்னாக்கு தெரியுங்களா? கிராமம் இல்ல, கிராம சார்ந்தவங்க இருப்பீங்க. கடலை புண்ணாக்குன்னா தெரியுமாக்கா? இந்த கடலை புண்ணாக்கு மனுஷனுக்கு தேவையா? மாட்டுக்கு தான்ற தேவை, மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ரைட். இப்போ கடலை புண்ணாக்கு யாருக்கு தேவைன்னீங்க? மாட்டுக்கு. எதுக்கு மாட்டுக்கு கொடுக்குறோம்? பால் கறக்கு. பால் எதுக்கு எடுக்குது? பால் கறந்தோம்னா எங்க யாருக்கு பயன்படுத்த போறோம்? யாருக்கு தான்? மனுஷனுக்கு தான் பயன்படுத்துறோம். யோசிச்சு பாருங்க. இதுக்கு மாட்டுக்கு புண்ணாக்கு வச்சு அதை என்ன எடுக்கிறோம்? பாலை எடுத்து பால் யாரு தான் பயன்படுத்த போறோம்? மனுஷனுக்கு தான். இப்ப சொல்லுங்க, கடல் புண்ணாக்கு மனுஷனுக்கு தேவையா இல்லையா? தேவையா இல்லைங்களா? அப்ப இங்க தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே யாருக்கு தான்? மனுஷனுக்கு தான். ரைட்டுங்களா? இங்க ஆள் பிடிக்கிறது நீங்க சொன்னீங்க அப்படின்னா, பொருள் விற்கணும்னாலும் ஆள் தேவை, வேலை செய்யணும்னாலும் ஆள் தேவை. ரைட்டுங்களா? பொருளை வாங்கணும்னாலும் ஆள் தேவை, சம்பாதிக்கணும்னாலும் ஆள் தேவை. அந்த ரீதியில இங்க ஆள் பிடிக்காத தொழிலே இல்லை. வெளியில நீங்க ஆள் பிடிச்சவர்கிட்ட தான் நீங்க சிக்கிருக்கீங்க. புரிஞ்சுக்க. ரைட்டுங்களா? வெளியில நீங்க ஆள் பிடிக்கிறவர்கிட்ட தான் என்னவா சேர்ந்திருக்கீங்க? வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. இங்கேயே என்னை பிடிச்சாங்க. இந்த தொழில என்னையும் ஆளைத்தான் பிடிச்சிருக்காங்க. என்ன ஆளா பிடிச்சி வேலையால வைக்கல, என்ன வாங்கியிருக்காங்க? தொழில் அதிபரா மாத்தி நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நபராகவும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் டாக்ஸ் கட்டக்கூடிய நபரா மாத்தி ஆள் பிடிச்சி ஏதோ கிட்னி எடுக்க போறாங்க. ரைட்டுங்களா? இங்க ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க போல. ரைட்டுங்களா? மூளை செலவை பண்ணுவாங்க போல. இங்க என்ன மூளை செலவை பண்ணி துப்பாக்கி எடுத்து குண்டு வைடா இல்ல அவங்க போய் சுடுன்னு எது சொல்றோமா? ரைட்டுங்களா? நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்லுங்கன்னு சொல்றது ஏதாவது இதுல தவறு இருக்கான்னு சொல்லுங்க. சத்தமா இருக்குங்களா? ஒரு நேர்மையான தொழில், இது நேர்மையான தொழில்ங்கிற ரீதியில எதுக்கு சார் இந்த தொழில் தேவை அப்படின்னு ஒரே ஒரு மேட்டர் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா, இப்பதான் அண்ணா ஒரு வீடியோ காட்டுறாரு, நிறைய வீடியோஸ். ரைட்டுங்களா? இப்போ கூட திருப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நிலவரத்தை கேட்டேன், எப்படி இருக்கு அப்படின்னு. ரைட்டுங்களா? டாக்ஸ் அமெரிக்கால டாக்ஸ் போட்டதுனால இங்க இருக்கக்கூடிய பல ரா மெட்டீரியல்ஸாவே தேக்கம் அடைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு என்ன இல்லை, வேலை இல்லைன்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? யோசிச்சு பாருங்களேன். ரைட்டுங்களா? இங்க எங்கேயோ அமெரிக்கால வரி போட்டதுனால இங்க நம்ம வயிற்றுல அடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா இப்ப நம்ம சொல்லுவோம் இந்த கவர்மெண்ட் தான் தப்பு பண்ணுதுன்னு. ரைட்டுங்களா? ஆனா நிலவரம் என்ன அப்படின்னா, சந்தை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற போல நம்மளுடைய பொருளாதாரம் பாதிப்பு ஏற்படுது. ஆமா இல்லைங்களா? இதே இது நம்ம பொருள் தயாரிச்சு நம்ம மக்களே பயன்படுத்துற மாதிரி இருந்தா நம்மளுக்கு இந்த பொருளாதார சூழ்நிலை வருமா? நம்ம வேற யாரையும் நம்பி இருக்கிறதுனால தாங்க அப்படி வருது. ஒண்ணு. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இப்ப தீபாவளி வருது. நம்ம மனசுக்குள்ள என்ன கேட்ட பல வருஷம், என்ன கேட்ட பல மாதங்கள், பல நாட்கள், பல மணி நேரம் உழைக்கிறோம் அப்படின்னா நிறைய பேரை பார்த்துருக்கோம். இந்த பிசினஸ் சூப்பரா புரிஞ்சிருக்கோம். வாங்கினா முழு நேரமா கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, பொருள் என்ன 1 மாசம் தான் என்ன பண்ணிக்கிறேன், போனஸை வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த போனஸை வச்சு நம்ம ஏதோ அப்படியே ஒரு 100 ஏக்கர் தோட்டம், ரைட்டுங்களா? இங்க புது பஸ் ஸ்டாண்ட் ஒரு பில்டிங், ரைட்டுங்களா? இப்படிலாம் நம்ம வாங்க போற மாதிரி என்னன்னு கேட்டாச்சு அப்படின்னா அந்த போனஸை வாங்கிட்டு வந்துடுறேன். இப்படின்னு நம்ம மனதுடைய பலகீனத்தை புரிஞ்சுதான் அவங்க முதல்ல நம்மள என்ன கையாளுறாங்க. ஆனா இங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, போனஸா மட்டும் இன்னைக்கு நான் ஒரு வருஷத்துல போன வருஷம் சம்பாதிச்சது 89 லட்சம். எவ்வளவுங்க? வைத்தியத்துல இருக்கா சொல்றீங்க, சத்தமாக சொல்லுங்க. எவ்வளவு? 89 லட்சத்துலங்க கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கம்பெனி மாத போனஸா தான் கொடுத்துருக்கு. எவ்வளவு? 40 லட்சம். வேணுமா வேணாங்களா? ரைட்டுங்களா? இதுல இருந்து எடுத்து தர முடியாது. ரைட்டுங்களா? உங்களை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் சொல்லி தரேன். ரைட்டுங்களா? அந்த ரீதியில இப்போ இவ்வளவு போனஸ் இருக்கு, இவ்வளவு வருமானம் இருக்கு. இது எதுக்கு இந்த தொழில் தேவைன்ற இடத்துல காங்கிரீட்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு வெளியில டாக்ஸ் போட்டாங்கன்னா நமக்கு வேலை இல்லாம போகுது. அதுக்கு மேல இன்னொரு சூழ்நிலை என்ன ஆயிட்டு வருது. ஒரு பக்கம் மனுஷன் செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையும் எது பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனா இருக்கா இல்லையா? ரைட்டுங்களா? இப்போ பிரிண்டிங் போட்டு என்ன கேட்டா 2 விரல்ல எடுக்கிற ஒரு மைனூட்டான ஒர்க்கை ஒரு ரோபோட் பண்ணுது. அதான் காட்டினாங்க. 2 விரல்ல இப்படி ஒரு கிளாத்தை பிடிச்சி இப்படி தூக்கி இன்னொரு டேபிள்ல இப்படி வைக்கணும்னா நம்ம நினைப்போம் இது ஒரு விரல்ல எப்படா மைனூட்டா ரோபோட் எப்படா பண்ணணும்னு. அது எக்ஸாக்டா பிடிச்சி எக்ஸாக்டா வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா வைக்கிறதுன்னா பக்கத்துல ஒரு 10 பேர் வேற அதை பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நமக்கு ஆப் வைக்கிறதுக்கு வந்திருக்குமாறுன்ற மாதிரி. இது ஆப் வைக்கிறதுக்கு வந்திருக்குன்னு முடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தவிச்சிட்டீங்க, புத்திசாலி. ரைட்டுங்களா? இது எப்படி ஆப் வைக்கணும் பார்ப்போம். இப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது பெருசா வச்சுட்டு போயிடும். ரைட்டுங்களா? அதனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம பெரிய பலகீனத்து பெரிய உள்ள சூழ்நிலையை நம்ம மாத்தி விட்டு போயிடும். அதனால இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா வேலைகளுக்கும் ஆள் தேவையா, ஆள் குறையுதா?
எங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, மனுஷன் உடம்பால செய்யற வேலைக்கு ரோபோட்டிக்னு எந்திரமயமா மாறிடுச்சு. மூளையை வச்சு செய்யக்கூடிய வேலைக்கு எல்லாமே ஏஐன்னு வந்துருச்சு. ஏஐ என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மனுஷனை விட ரொம்ப நுட்பமா இருக்கு. ரைட்டுங்களா? இன்னைக்கு சொல்ல போனா நீங்க டாக்டருக்கு படிச்சா கூட இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வேலை குறைவு தான். எதுக்கு படிச்சா கூட? ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதை 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்ச ஆர்டிகிளை வச்சு நான் ஆதாரமா காமிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ரோபோட்டிக் சர்ஜரி இப்ப என்ன வந்திருக்கு? அப்பவே வந்துருச்சு. ஆனா இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ரோபோட்னு சொல்றது யதார்த்தமா எந்திரன் படம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நல்லாவே புரியுது. ஆனா அன்னைக்கு சொல்லும் போது யாருக்குமே புரியல. ரைட்டுங்களா? இப்ப ரோபோட்டிக் சர்ஜரினா ஒரு டாக்டர் பக்கத்துல இருந்து சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் அமெரிக்கால கூட இருக்கலாம். ரைட்டுங்களா? அவர் அமெரிக்கால கூட இருப்பாரு. அவர் இந்த ரோபோட்டை என்ன கேட்டீங்கன்னா ஆப்ரேட் பண்ணி அது என்ன பண்ணுது, அந்த ஆர்டிகல் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மனிதனுடைய கைகள் கூட 90 டிகிரி வரைக்கும் தான் சுத்தும், 180 டிகிரி வரைக்கும் தான் சுத்தும். ரைட்டுங்களா? இப்படிதான் இவ்வளவுதான் சுத்த முடியும். கரெக்டுங்களா? ஆனா இவ்வளவுதான் கை திரும்பும். ஆனா ரோபோட்டுடைய கை எவ்வளவு தூரம் சுத்துமா? 360 டிகிரி வரைக்கும் சுத்துற அளவுக்கு அந்த நுட்பமா சர்ஜரி பண்ணும்னா, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னா எனக்கு ஏன்டா பண்றாங்க ஏன்டா ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டு போன்ற மாதிரி. சப்போஸ் அப்படி சூழல் வந்தா ரோபோட்டை வச்சு பண்ணுன்னு சொல்லுவீங்களா, இல்ல டாக்டர் பண்ணட்டும்னு சொல்லுவீங்களா? டாக்டரை வச்சு 10 பேர்த்த வச்சு பண்ணோம்னா உனக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ். ஒரு ரோபோட் சர்ஜரி பண்ணோம்னா ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். 1 லட்சம் ரூபாய் தான் ஃபீஸ்ன்னா நீங்க யார்கிட்ட போய் சேருவீங்க? ஏன் 9 லட்சம் நிச்சயமா இல்ல. இதுதான் நம்ம இப்படிதான் இன்சூரன்ஸ் ஏப்பா போடுற அப்படின்ற கேட்டோம் அப்படின்னா, எவனாவது அடிபட்டானா 4 செலவு பண்ணணும். இப்படிதான் நம்ம பாதுகாப்பா இருக்கிற நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இப்படி கால மாற்றம் மாறி மாறி வரும்போது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. மனுஷனுக்கு என்ன இல்ல? மதிப்பு இல்ல. மனுஷனுக்கு என்ன இல்ல? வேலை இல்ல. மனிதனுக்கு என்ன இல்ல? வேலை இல்ல. வீட்டு கூட்டி பெருக்கிறதுக்குள்ள ஆள் தேவையில்லை. என்ன வந்துருச்சு? தட்டு மாதிரி தான் இருக்கு. அது கட்டிலுக்கு அடியில கூட போய் சுத்தம் பண்ணிட்டு வருது. நிறைய வீட்டுல கட்டில இப்படி நவுத்தி வெள்ளையில அடிக்கிறப்ப, சுண்ணாம்பு அடிக்கிறப்ப நவுத்தி பார்த்தோம்னா ஊர்பட்ட குப்பை எதுல தான் இருக்கும்? அது கட்டில் கட்டியில் தான் இருக்கும், பீரோ கட்டியில் தான் இருக்கும். நம்ம சரியா கூட்டி கூட அந்த இடத்துல மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ்ல போய் சேர்ந்துரும். இது என்ன பண்ணுது? அதை கூட போய் சுத்தம் பண்ணிட்டு வர அளவுக்கு வந்துருச்சு. இனி வந்து மனைவியை போட்டு சொல்லுவீங்களா, ரோபோட்டை கொடுப்பீங்களான்னு என்ன சொல்லுவீங்க? ரைட்டுங்களா? என்ன கேட்டா மனைவியே என்ன சொல்லுவாங்க, நான் கூட்டுறேன், இல்ல நீ கூட்டு, இல்லைன்னா எதை வாங்கி கொடு அப்படின்னு வந்துடும். கேட்டுங்களா? சமைக்கிறதுக்கு யாரும் தேவையில்லை. எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும்போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய வேலைக்கு இந்த உழ வச்சதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன்றது ஒரு டைப்பு. ரைட்டுங்களா? இது உழ வைக்க போகுதுறான்றதுக்கு முன்னாடியே எச்சரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அது ஒரு டைப். எந்த டைப்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? எச்சரிக்கையா இல்ல என்ன கேட்டா வரட்டும் சார் சுடுதண்ணி வந்து என்ன கேட்டா காலில் வந்து பட்டு, அது என்ன கேட்டா கால் கொதிச்சதுக்கு அப்புறம் காலை தூக்கி மாத்தி வைக்கிறேன் அப்படி சொல்லுவீங்களா? சுடுதண்ணி வந்துகிட்டு இருக்கு இப்பவே நவுந்து நின்னுக்கங்கன்னு சொன்னா நல்லது. எதை புரிஞ்சுக்கிட்டா நல்லதா கெட்டதா? அண்ணா சொல்லுங்க. அதுதானே சொல்றோம். அது அந்த ரீதியில் தான் இங்க வரக்கூடிய காலகட்டத்துல வேலை வாய்ப்பு இல்லைங்கிறத அரசாங்கமே கூட அறிவிச்சிருக்கு. அரசாங்கமே கூட அறிவிச்ச ஆதாரப்பூர்வமான வீடியோ இருக்கு. ரைட்டுங்களா? திட்ட கமிஷன்ல தும்மல் வருது, வரமாட்டேங்குது. ரைட்டுங்களா? அது மாதிரி திட்ட கமிஷன் சொல்லியிருக்காங்க என்னன்னா, இனி வரக்கூடிய ஃபியூச்சர் கவர்மெண்ட்னாலே என்ன தர முடியாது, வேலை தர முடியாதுன்னு. அது தர முடியாதுன்ற இடத்துல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இதுல இல்ல. ரைட்டுங்களா? வேலை வாய்ப்பு மலர் அப்படிங்கிறதுல கவர்மெண்டோடைய என்ன கேட்டா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் மூலியமா மட்டும்தான் வேலை வாய்ப்பை தர முடியும்னு ஆர்டிகல் போட்டிருக்கு. இது எப்ப? 2016-18 போட்டாங்க. எப்ப? இதெல்லாம் நாங்க அப்ப இருந்தே பேசிக்கிட்டு தான் இருக்கோம். 2016 இது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர். இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்லயே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் டைரக்ட் செல்லிங் தான் உலகத்துக்கு ஒரு பொருளாதார, அதாவது வேலை வாய்ப்பு களஞ்சியமா செயல்பட போறது எது அப்படின்னா இந்த டைரக்ட் செல்லிங் தான் போட்டிருக்காங்க. இது எது? கவர்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல்ல வந்து பேஜ் இதுல இருக்கு, விவரமா இருக்கு. நீங்க இங்கிலீஷ் தெரியும்னா புரிஞ்சுக்கலாம், இல்ல தமிழ்லன்னா ட்ரைனிங் வாங்க சொல்லி கொடுப்போம். இது அதுக்கு மேல சூலனி யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இதை பத்தி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் செல்லிங் பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. எதை பத்தியும் பாடத்திட்டம் எப்போ வரும் அப்படின்னா, மக்களுக்கு எப்போ வந்து வேலை வாய்ப்பு. இதுதான் சூலனி யூனிவர்சிட்டியில
MBA BBAல நேரடிவ் வர்த்தகத்தை பத்தி என்ன பண்ணிருக்காங்க ரைட்டிங்களா, இது ப்ரோச்சரா கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா ஒரு பேட்ச் படிச்சு வெளியே வந்துட்டாங்க ரைட்டிங்களா. இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு, அடுத்த பேட்ச் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, கோர்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க MBA BBA MBAல. நான் என்ன சொல்ல வர்றேன், இதுல என்னன்னா தவறான ஒரு தொழிலா இருந்தா, தவறான ஒரு விஷயமா இருந்தா பாடத்திட்டமா சொல்லி தருவாங்களா? உங்களுக்கு புரியுற எளிமையான பாஷையில பேசுறேன் ரைட்டுங்களா. எங்கேயாவது சாராயம் காய்ச்சுவது எப்படி அப்படின்னு எங்கேயாவது பாடம் வச்சிருக்காங்களா? கஞ்சா விளைய வைப்பது எப்படி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியில பாடம் வச்சிருக்காங்க சார். அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல ரைட்டுங்களா. தையலுக்கு பாடம் இருக்கா? ஏன் வச்சிருக்காங்க? அது நல்ல தொழில், மக்களுக்கு உபயோகமானது, நல்ல விஷயம்ன்றது, யாருக்கும் இதுல பாதிப்பு இல்லை, தீங்கு இல்லைன்றது. கரெக்டா இல்லைங்களா? பியூட்டிஷியனுக்கு ரைட்டுங்களா. இது மாதிரி என்னன்னு கேட்டா, ஒரு காலகட்டத்துல என்னன்னா ஒரு அம்மா சமையல் அறையில இருந்ததுதான் கோர்ஸா வந்திருக்கு. ஒரு காலகட்டத்துல கோயில் கட்டிடங்கள்லாம் கட்டினது இது ஒரு தொழிலா ஒரு என்ன கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு பாடத்திட்டமா கொண்டு வந்தாதான் மக்களுக்கு இது முறையா கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படின்னா அகாடமிக்ல என்ன பண்ணிருக்காங்க, இது சிலபஸா கொண்டு வந்திருக்காங்க இன்ஜினியரிங் ரைட்டுங்களா. ஒரு காலகட்டத்துல மெக்கானிக்ங்கிறவரு ஜெர்மன்ல இருந்து வந்து என்ன கேட்டா ஒரு மெக்கானிக் செய்யறதை பார்த்து கண்ணில் பார்த்து கையில செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அது என்ன வந்துச்சு, இன்ஜினியரிங்னு பாடத்திட்டமா வந்து. ஆமாவா இல்லைங்களா அண்ணா சொல்லுங்க. அது மாதிரி இந்த தொழில் என்னன்னா நேரடி வர்த்தகம்னா இன்னும் நம்ம பழங்காலத்து ஆளு மாதிரி ஆளை பிடிக்கிறது, பொருள் விற்கிறது, இன்னும் என்ன கேட்டாச்சுன்னா பணத்தை போட்டா பெருக்கி தர்றது, இந்த MLM தானே இப்படின்னு கேட்கிறது ரைட்டுல. இந்த கிண்டலா பேசிட்டோம்னா நம்ம பெரிய திறமைசாலின்னு நினைக்கிறது ரைட்டுல. இது மாதிரி எல்லாம் இல்லாம என்ன உள்ளதுன்னு தெரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய காலகட்டத்துல இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பு எந்த துறையிலையும் கொடுக்க முடியாது, இதுதான் சத்தியம். அப்படி இருக்கும்போது மக்களான நம்ம கஸ்டமரா இருக்கக்கூடிய ரோல் மாறுமா சொல்லுங்க? மாறாது. பொருள் சாப்பிடணும்னா பொருள் வாங்கணுமா வேண்டாமா? பல்லு விளக்கணும்னா பொருள் வாங்கணுமா வேண்டாமா? இது எப்படி இந்த வாடிக்கையாளராக இருக்கக்கூடிய நபர் கடைசி நுகர்வோர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இந்த தொழில நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த தொழில சம்பாதிக்கிற வாய்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். யாரு வேணாலும் எப்ப வேணா எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். இதுல என்ன நிறைய கேள்விகள் வரும். அதுல ஒரு சில கேள்விக்கு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா இதுல கடைசியா சேர்றோம் நம்ம. இப்ப இல்ல கடைசியா ஒருத்தன் சேருவான், அவனுக்கு எப்படி வரும்? இப்படி எல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமான கேள்வி இருக்கும் ரைட்டுங்களா. இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது 120 கோடின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ரைட்டுங்களா. இன்னைக்கு எத்தனை கோடியா இருக்கு ரைட்டுங்களா? இன்னைக்கு 120 கோடி நம்ம இந்திய ஜனத்தொகைன்னு பேசுறாங்க. இன்னைக்கு எத்தனை கோடியா இருக்கு? சரி, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு எத்தனையா இருக்கும்? இருக்குமா இருக்காதுங்களா? சரி, ஒரே ஒரு லாக்டவுன் மட்டும் போட்டு பாடுறான் 300 கோடி ஏற்றி காட்டும்போது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ரைட்டுங்களா. இங்க என்ன கேட்டா கடைசி மனுஷன் ஒருத்தன் இல்லவே இல்லை. அந்த கேள்வியே நம்ம குழந்தைத்தனமானது. கடைசி மனுஷன் ஒருத்தன் இருக்கவே முடியாது. கடைசி மனுஷன் அவனோட அடுத்த மனுஷன் உருவாக மாட்டான்னு சொன்னா நீங்க அந்த கேள்வி நியாயமானது. அப்படி இருக்குமா? இருக்காது ரைட்டுங்களா. அதே மாதிரி முன்னாடி சேர்ந்துட்டாங்க அவங்க எல்லாம், அதனால அவங்க மட்டும்தான் சம்பாதிப்பாங்க, நம்ம சம்பாதிக்க முடியாது. இப்படி ஒரு கேள்வி இருக்கா ரைட்டுங்களா. பேசினால அவெல்லாம் எப்பயோ சேர்ந்துருப்பான், நம்ம எப்ப சேர்ந்தாலும் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ரைட்டுங்களா. யோசிச்சு பாருங்க ரைட்டுங்களா. இப்ப நான் என்னன்னா இதுக்கு நான் எல்லா இடத்துலயும் சொல்ற ஒரு உதாரணம் தான். எங்க தாத்தா ஒரு தென்னங்கன்று வச்சாரு, சூப்பரா காய்ச்சிட்டு இருக்கு 40 வருஷமா. எங்க அப்பா ஒரு தென்னங்கன்று வச்சாரு, 25 வருஷமா சூப்பரா காய்ச்சிட்டு இருக்கு. நான் ஒரு தென்னங்கன்று வச்சேன் ரைட்டுங்களா. அது என்ன கேட்டா ஒரு 7 வருஷமா சூப்பரா காய்ச்சிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட கேட்கிறேன், என் பையன் தென்னங்கன்று வைக்கிறான், அது காய்க்குமா காய்க்காதான்?